உங்களுக்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஏராளமான சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தனர். மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடந்தனர். பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை உயிருடன் புதைப்பதை வழக்கமாகக் கொண்டிருந்தனர். குடம் கூடமாக மதுபானங்கள் அருந்தினர். சாதி வேற்றுமை தலைவிரித்தாடியது. அற்பமான சண்டைகளுக்காக கூட கொலை செய்தனர். தமது குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்பட்டால் கொலையாளியை பழிவாங்காமல் விடக்கூடாது என்ற மனநிலையை கொண்டிருந்தனர். இத்தகைய நிலையைக் கண்டு மனம் வருந்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 40ஆம் வயதில் மக்காவிற்கு வெளியே உள்ள ஹிரா குகைக்கு சென்று தனிமையில் சிந்திப்பதை வழக்கமாகக் கொண்டிருந்தார்கள். அக்குகையில் தங்கியிருந்தபோதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனின் முதல் வசனத்தை ஓதி காட்டினார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் இப்படிப்பட்ட பின்தங்கிய நிலையில் இருந்த அரேபியர்களுக்கு திருக்குர்ஆன் உலகின் மிகச் சிறந்த நாகரிகத்தை கற்றுத்தந்தது. மானக்கேடான விஷயங்களை தடை செய்து உயர்ந்த நற்குணங்களை எடுத்துரைத்தது. மக்களும் அறியாமை என்னும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தார்கள்.